சாம்பார் வைக்க போகிறேன். தடியங்காய் முருங்கைக்காய் போட்டு ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு வதக்கி விட வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ தடியங்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன். நான் வீட்டில் அரைச்சது, நானே அரைச்ச பொடி தான். 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். காரமாக தான் இருக்கும். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருக்காங்க மசாலாவையும். இப்போ கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதியில் தடியங்காய் வெந்துடும். நம்ம அதுக்கப்புறம் குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துச்சு. புளி கரைச்சி ஒரு சின்ன சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு துவரம் பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன தாளிப்பு போட்டு கொடுத்துக்கலாம் சாம்பாருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். சாம்பாரில் ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலையே கொத்தமல்லியிலையே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. தடியங்காய் சாம்பார் ரெடி.